ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்ம எப்படி தடுக்கலாம், மகளிருக்கு வராத பாதுகாப்பு என்னென்ன முறை பண்ணால் வராத தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு. அப்நார்மல் ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். ஒரு வெள்ளப்படுறது ஒரு ஸ்மெல் வெள்ளப்படுறதோ, இல்லை ப்ளீடிங் கொஞ்சம் இர்ரெகுலராக வர்றது, விட்டு விட்டு வர்றது, இல்லை அடிக்கடி ரொம்ப நாள் வர்றது, இல்லை உடலுறவு வச்சுக்கும் போது வலி ஏற்படுறது, இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனாக இருக்கிற அறிகுறிகள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவரை அணுக வேண்டும். இது பசங்களுக்கும் போடலாம். யாருக்கெல்லாம் போடுறது ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இதை அவாய்ட் பண்ணிக்கணுங்க. வணக்கம், நான் டாக்டர் பிரீத்தி, மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவர், ராவ் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். கர்ப்பப்பை வாய் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இதுதான் கர்ப்பப்பைங்க. இந்த கர்ப்பப்பையில் இந்த கர்ப்பப்பை வாய் பகுதி இதை சர்விக்ஸ் அப்படிம்போம். சர்விக்கல் கேன்சர் தான் மோஸ்ட் காமனாக மகளிர் எல்லாத்துக்குமே வரக்கூடிய கேன்சர். உலகத்தில் பார்த்தோம்னா இந்த சர்விக்கல் கேன்சர் 4வது மோஸ்ட் காமன் காசுங்க. நம்ம இந்தியாவில் இது செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் இந்தியா இன் அ விமன். ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்ம எப்படி தடுக்கலாம், மகளிருக்கு வராத பாதுகாப்பு என்னென்ன முறை பண்ணால் வராத தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த பகுதி. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், HPV அப்படிங்கிற வைரஸ் தான் இதை காஸ் பண்ணுது. 98% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இந்த HPV வைரஸ் தான் ஏற்படுத்துது. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்துச்சுன்னா ஒரு மகளிருக்கு என்னென்ன அறிகுறி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். அப்நார்மல் ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். ஒரு வெள்ளப்படுறது ஒரு ஸ்மெல் வெள்ளப்படுறதோ, இல்லை ப்ளீடிங் கொஞ்சம் இர்ரெகுலராக வர்றது, விட்டு விட்டு வர்றது, இல்லை அடிக்கடி ரொம்ப நாள் வர்றது, இல்லை உடலுறவு வச்சுக்கும் போது வலி ஏற்படுறது, இல்லாட்டி உடலுறவு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ளீடிங் வர்றது, போஸ்ட் காய்டல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனாக இருக்கிற அறிகுறிகள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவரை அணுக வேண்டும். இப்போ என்ன மாதிரி ஏஜ் குரூப்பில் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பைமாடல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது 2 பீக் இருக்குங்க. ஒன்று ஒரு 25லேருந்து 35 வயசு வரையும், இன்னொன்று மறுபடியும் ஒரு 55லேருந்து 65 வயசு வரையும். ஸோ எல்லா விமனும் 21 வயசுக்கு மேலே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கா இல்லையாங்கிறது ஸ்க்ரீனிங் பண்ணும். இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயலுங்கிற திருக்குறளுக்கு ஏற்ப இதை எப்படி நாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கு பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன், டெர்ஷரி ப்ரிவென்ஷன் இருக்குங்க. பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னம்னா நம்மளுக்கு அதை வராத தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய வரமா கிடைச்சது தான் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான வேக்சின், சர்விக்கல் கேன்சர் வேக்சின். ஏன்னா ஒரு சில புற்றுநோய்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு தடுப்பூசி இருக்கு. அதில் இந்த சர்விக்கல் கேன்சரும் ஒன் ஆஃப் தி கேன்சர் விச் ஹாவ் வேக்சின். பெண் குழந்தைகள் 9லேருந்து 14 வயசுக்குள்ள இருக்க பெண் குழந்தைங்களுக்கு 2 டோஸ்ல போடலாங்க. இப்போ ஒன்றும் 6 மாதம் கழிச்சு ஒன்றும் போடலாங்க. அடுத்தது 15லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்க பெண் குழந்தைங்களுக்கு 3 டோஸ் போடலாம். 0 டோஸ், அப்புறம் 2 மாதம் கழிச்சு ஒன்று, 6 மாதம் கழிச்சு ஒன்றுங்க. இப்போ இந்த தடுப்பூசினால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைல்டு ஒரு ரெட்னஸ், கொஞ்சம் மினிமலாக ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும். பெருசாக எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டோம்னா என்ன மாதிரியான ஒரு வலி அதெல்லாம் இருக்குமோ அது மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் தான். யாருக்கெல்லாம் போடுறது ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இதை அவாய்ட் பண்ணிக்கணுங்க. சிவியர் ஃபீவர் இருக்கும் போது அவாய்ட் பண்ணிக்கணும். சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கணும். இது பசங்களுக்கும் போடலாம். 9 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ள இருக்க ஆண் குழந்தைங்களுக்கும் இது போடலாம். இந்த வைரஸ் இந்த சர்விக்கல் கேன்சர் மட்டும்தான் ப்ரிவென்ட் பண்ணுமானா கிடையாதுங்க. இந்த HPV வைரஸ் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அப்புறம் ஆசன வாய் புற்றுநோய், வாயில தொண்டையில இருக்க புற்றுநோய், ஆண் உறுப்புல வரக்கூடிய ஒரு சில புற்றுநோய் எல்லாத்தையுமே இது தடுக்கும். பட் மோஸ்ட் காமன் காஸ் சர்விக்கல் கேன்சர் வைரஸ்னால சர்விக்கல் கேன்சர் வருங்கிறதுனால இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு இதை ரொம்ப காமனாக இந்த வேக்சினை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்ரி 8 மினிட்ஸ் ஒவ்வொரு பெண் இந்த சர்விக்கல் கேன்சர்னால அவங்களோட உயிரை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி 8 மினிட்ஸ் ஒரு பொண்ணு உலகத்தில் இந்த கேன்சர்னால உயிர் விட்டுட்டு இருக்கும் போது வி ஹாவ் டு திங்க்
how much global impact it will have if we prevent this cancer. அதனால WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்குன்னா 2030க்குள்ளார 90% பெண் குழந்தைங்க 9லேருந்து 14 வயசுக்குள்ள இருக்க பெண் குழந்தைங்களை நம்ம தடுப்பூசி போட்டிருக்கணும். 70% பெண்களை நம்ம இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு ஸ்கிரீன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ சதவீதமான பெண் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா 1% பொன் குழந்தைங்களுக்கு தான் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம 89% பெண் குழந்தைங்களுக்கு போட வேண்டிய பாக்கி இருக்கு. இது எப்படி இதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போறோம்? உலகம் ஃபுல்லும் பண்ணணும். பட் நம்ம இந்தியாவில் இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னம்னா, வி ஷுட் கிவ் அவேர்னஸ் டு த சில்ட்ரன். கவர்மெண்ட்டும் இதை நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்றதுக்காக முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கு. அப்படி இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கும். அது வரையும் வி ஹாவ் டு பே அண்ட் கெட் திஸ் வேக்சின். எவ்வளோ செலவு பண்றது, நம்மளுக்கு ஒரு புற்றுநோயே தடுக்கக்கூடிய வேக்சின் இருக்கும் போது அதை போட்டுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்சளவு உங்க வீட்டில் ஒரு 9லேருந்து 14 வயசுக்குரிய பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த தடுப்பூசியை போடுங்க. 14 வயசுக்கு மேலே இருக்குங்க மேடம் போடக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா போடலாம். 15லேருந்து 45 வயசு வரையும் இருக்க பெண்களுக்கு இது 3 டோஸா போடணும். பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உடலுறவு வச்சதுக்கு அப்புறம் இதோட எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடும். அதனால முடிஞ்சளவு பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இந்த வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இப்போ ஒரு 2 தடுப்பூசி போட்டுட்டோம், 3வது தடுப்பூசி மறந்துட்டோங்க மேடம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமாங்கிறது அடுத்து ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். தேவையில்லை. எப்போ உங்களால போட முடியுமோ அப்போ 3வது தடுப்பூசி போட்டுக்கலாம். தடுப்பூசி போட்டுட்டு ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னாலும் அந்த பிரெக்னன்சி அப்போ அந்த டோஸை கன்டினியூ பண்ணக்கூடாதுங்க. பிரெக்னன்சி முடிச்சுட்டு யூ கேன் கண்டினியூ த டோசேஜஸ். தடுப்பூசி போட்டாலும் நீங்க இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்காக பண்ற ஸ்கிரீனிங்கை கண்டினியூ தான் பண்ணும். ஏன்னா இந்த தடுப்பூசி போடுறதன் மூலமா 75லேருந்து 80% தான் ப்ரிவென்ட் ஆகும். மீதி 15லேருந்து ஒரு 25% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஸ்கிரீனிங் பண்ணும். இப்போ ஸ்கிரீனிங் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா 25 வயசுக்கு மேல செக்ஷுவலா ஆக்டிவா இருக்க எல்லா பெண்களுமே எவ்ரி 3 இயர்ஸ் பேப்ஸ்மியர் அப்படிங்கிற டெஸ்ட் எடுத்து ஸ்கிரீன் பண்ணலாங்க. பேப்ஸ்மியருங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கர்ப்பப்பை வாயில ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி வச்சு வி வில் டேக் ஒரு ஸ்பாப் மாதிரி இருக்கும். அது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் உங்கள் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க. இதே 30 வயசுக்கு மேலே ஹெச்பிவிங்கிற வைரஸும் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. அந்த ஹெச்பிவி வைரஸ் 30 இயர்ஸ்க்கு மேலே நம்மளால செக் பண்ண முடியுங்க. அந்த ஹெச்பிவி வைரஸை செக் பண்ணோம் அப்படின்னம்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணால் போதும். 65 வயசு மகளிர் வரையும் இந்த ஹெச்பிவி டெஸ்டிங் ஆர் பேப்ஸ்மியர் டெஸ்டிங்கை நம்ம செக் பண்ணலாங்க. ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேக்சின் போட்டுட்டோங்க மேடம், ஸ்க்ரீனிங் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு, இதை என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கும். அதுக்கும் ரொம்ப ப்ரீ கேன்சரஸ் லீஷன் இந்த ஸ்க்ரீனிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ கேன்சரஸ் லீஷன்னு சொல்லுவோம், அதையே நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ஸ்க்ரீனிங் மூலமாக. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீ கேன்சரஸ் லீஷனை மட்டும் ஒரு சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குதுங்க, அதை வச்சு கட் பண்ணி எடுத்துறது மூலமாக இந்த கேன்சரையே வராத தடுத்துக்கலாம். இந்த வைரஸ் இது கேன்சரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு மாறுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ வி ஹேவ் அடிக்வட் டைம் பீரியட். இந்த 10 வருஷத்துல நம்ம எவ்வளவோ சாதிக்கலாம். ஒரு விமனை எத்தனையோ ஒரு சினிமாக்கு போறோம், அதுக்கு போறோம், நிறைய லெஷர் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் போறோம். நம்ம உடம்பையும் உயிரையும் பாதுகாக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் செலவழிச்சோம் அப்படின்னம்னா, ஒரு தடுப்பூசி போட்டுட்டு ஒரு ஸ்கிரீனிங் பண்ணோம் அப்படின்னம்னா எத்தனையோ லைஃப் காப்பாற்றப்படும். So we should fight to prevent this cancer. Always vaccinate the girls and screen the mothers is our agenda. WHO என்ன சொல்லியிருக்கு, 3 ஸ்லோகன் சொல்லியிருக்கு. Get informed about the cervical cancer, get screened for cervical cancer, get vaccinated for cervical cancer. இந்த cervical cancer நம்ம எல்லாரும் இணைஞ்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை தடுத்து நம்ம பல உயிரையும் மென்மேலும் காப்பாற்றணும் வேண்டிக்கிறேன். நன்றி.